இந்த கிரிவலத்துக்கு எந்த பப்ளிசிட்டியும் கிடையாது. பௌர்ணமி காலண்டர் பார்ப்பாங்க, நோட் பண்ணி வச்சுக்குவாங்க, கிளம்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாதமும் ஒரு 15,00,000 பேர் இந்த இந்த பன்னுக்கு வராங்க. ஒரு படத்துல ரஜினிகாந்த் படத்துல சொல்லுவாங்க, வந்த சூடம் தெரிய முடியாது, போக சூடம் சொல்லி தெரிய முடியாது சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இந்த 15,00,000 பேர் அந்த பௌர்ணமிக்கு ஒரு நாள் வருவாங்க. நீங்க மறுநாள் பார்த்தீங்கன்னா, எந்த அடையாளமே இருக்காது இங்க. சுத்தமா தெரியாது. எல்லாமே அதே மாரி பழக்கவழக்கத்துல அப்படியே இருப்பாங்க மக்களு. எந்த இடைவெளியும் கிடையாது. இந்த வர மக்களுக்கு நல்ல பாதுகாப்பு வசதி இருக்குது. நெறைய வசதிகள் இருக்கு. சின்ன சின்ன குறைபாடுகள் தான். சுகாதார வசதியில அங்கங்க சின்ன சின்ன மைனரா ஒரு சில விஷயம் தான் இருக்குது. மத்த பிரகாரம் இரவு முழுக்க கிரிவலம் வருவாங்க. இரவுல வர்றது ரொம்ப அற்புதமான ஒரு தனி அனுபவமா இருக்கும் இந்த ஊர்ல. அவ்வளோ அலாதியா இருக்கும். அவ்வளோ பாதுகாப்பா இருக்கும். அவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா, ஒரு ஈர்ப்பு வந்துரும். ஒரு முறை வந்தா உங்களுக்கு கனெக்டிவிட்டி ஆயிடுமா, நீங்க அடுத்தடுத்து என்ன பண்ணுவீங்க, யாருமே சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. நான் என் ஃப்ரெண்ட்ஸ் மத்தவங்களுக்கு என்னோட அனுபவத்த இன்னொருத்தர் ஷேர் பண்ண எல்லாம் மவுத் டாக் தான். அவங்களுக்கு நடக்கும், வருவாங்க. திரும்பவும் நடக்கும், வருவாங்க. அது லைஃப்ல வந்து கிரிவலம் போறதுன்றத ஒரு விஷயமா சிஸ்டமேட்டிக்கா எடுத்துக்குவாங்க. ஏதோ ஒரு விஷயம்